ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறார். சமாதானமாக இருப்போம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். தீர்க்க தரிசனங்களையும் தீர்க்கதரிசிகளையும் நம்புவது நல்லது. உண்மையான தீர்க்கதரிசிகள் யார் என்றும் எந்த வார்த்தை உண்மையானது என்றும் நாம் கண்டுபிடிக்க தெரிந்திருக்க வேண்டும். கடைசி காலமாகிய இந்த காலத்தில் நல்ல தீர்க்கதரிசிகளும் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கர்த்தருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதாவது இதை கண்டுபிடிப்பது எப்படி? ஒரே ஒரு எளிமையான வழி உண்டு. அதாவது கேட்ட உடனே நாம் சந்தோஷப்படும்படி இருந்தால் அது ஆராயப்பட வேண்டிய தீர்க்க தரிசனம். அது உண்மையா இருப்பதற்கு வாய்ப்பில்லை, அதிகமான வாய்ப்பு இல்லை. கேட்ட உடனே சந்தோஷப்படுகிற காரியமா? ஏனென்றால் இது கடைசி காலமா இருக்கிறது, பொல்லாப்பு நிரம்பிய காலமா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அதை சொல்லாமல் செய்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அவர் அதிகமாய் சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அப்படி சொல்வதும் இல்லை என்று சொல்லலாம். நன்மையான காரியங்களை நம்மிடத்தில் சொல்லிவிட்டுதான் செய்ய வேண்டும் என்று இல்லை, சொல்லாமல் செய்தாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது, தீமை நடக்கப் போகிறது என்றால் நம் வாழ்க்கையில் அல்லது உலகத்தில் எங்கு நடந்தாலும் அதை நிச்சயம் கர்த்தர் நமக்கு அறிவிக்க விரும்புகிறார். அதை நமக்கு தெரியப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகம் நம்முடையது. அதனால் இங்கு நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், முன்கூட்டியே சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி நமக்கு சொல்லுகிறார். அதை தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அதை உணர்ந்து கொள்வதற்கும் என்ற இருதயம் சாதாரண மனிதர்களுக்கு இல்லாமல் இருப்பதினால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி தம்முடைய சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால் நாம் நன்மை தீமை அறிய கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான தீர்க்கதரிசிகள் யார் என்று ஜெபித்து கர்த்தரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அவர்கள் சொல்லும் தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக எப்பொழுதும் அவர்கள் தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது சுலபமானது. சாதாரண ஆரம்ப நிலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இப்படி செய்யலாம். வளர வளர நாம் கர்த்தரிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நேரடியாக கர்த்தரிடம் பேசி பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆவியில் வளர்ந்த பின்பு தீர்க்க தரிசன அபிஷேகம் நமக்கும் கொடுக்கப்படும். அப்பொழுது நாமும் தரிசனம் பார்க்கலாம், சொப்பனங்களால் கர்த்தர் பேசுவதை கேட்கலாம், நேரடியாக கர்த்தரை பார்க்கலாம், நம் செவிகள் கேட்க அவர் குரலை கேட்கலாம். இப்படியான அனுபவங்களை கர்த்தர் தருவார். நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் போது, அதிகமாய் அவரிடத்தில் காத்திருந்து தேடும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கும் கிடைக்கும். சரி, இப்படி இருக்க எரேமியா ஐயா தீர்க்க தரிசனம் உரைத்தார், உண்மையான தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் அதனால் அவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதை குறித்து இந்த வேத பகுதியில் பார்க்கலாம். எரேமியா ஐயாவை துறவிலிருந்து தூக்கிவிட்ட பின்பு அவர் காவல்சாலையின் முற்றத்தில் இருந்தார். அவருக்கு தினந்தோறும் ஒரு அப்பம் கொடுக்கும்படி காவலாளியிடம் ராஜா கட்டளையிட்டிருந்தார். ஒரு நாள் உணவாக ஒரு அப்பம் என்றால் ஒரு பிரெட் அளவுக்கு தினந்தோறும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்படியாக அவர் அங்கு இருந்தார். இந்த நிலையில் சிதேக்கியா ராஜா ஆட்களை எரேமியா தீர்க்கதரிசிகளிடத்தில் அனுப்புகிறார். அனுப்பி தேவாலயத்தின் 3ஆம் வாசலில் தன்னிடத்திற்கு வரவழைக்கிறார் ராஜா. எரேமியா தீர்க்கதரிசி வரவழைத்து, என்னிடத்தில் சொல்வதற்கு உனக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டே, உண்மையை சொல் என்று கேட்கிறார். சிதேக்கியா ராஜா கேட்கிறார் தீர்க்கதரிசியினிடத்தில். அதற்கு எரேமியா ஐயா, நான் உண்மையை சொன்னால் நீர் என்னை கொன்று போடுவீர் அல்லவா? நீர் என்னை கொன்று விடுவீர். நான் உண்மையை சொன்னால் நீர் என்னை கொல்ல செய்து விடுவீர். துறவினை போட அனுமதி கொடுத்தது போல என்னை கொன்று போடுவீர் அல்லவா என்று சொல்கிறார். அதற்கு சிதேக்கியா ராஜா, நான் உன்னை கொன்று போட மாட்டேன். அது மட்டும் அல்லாமல் எரேமியா சொல்லுகிறார், உண்மையான தீர்க்க தரிசனத்தை சொன்னால் நீர் கொன்று போடுவீர். ஆலோசனை, அந்த இடுக்கண் வருகிறது, அதிலிருந்து காப்பாற்றி விடலாம் என்று ஆலோசனை சொன்னாலும் அதை நீர் கேட்க மாட்டீர். நான் என்ன செய்வது? நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? என் வார்த்தைக்கு என்ன மரியாதை
அதனால் என்ன பலன் உண்டு என்று அந்த பொருள்படும்படி எரேமியா பேசுகிறார். அதற்கு சிதேக்கியா ராஜா சொல்லுகிறார், அப்படி அல்ல. அதற்கு சிதேக்கியா ராஜா சொல்லுகிறார், நான் உன்னை கொல்லாமலும் உன்னை கொல்லுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிற இந்த துன்மார்க்கரிடத்தில் ஒப்பு கொடுக்காமலும் இருப்பேன். உன்னை கொல்லவும் நான் கொல்லவும் மாட்டேன், உன் எதிரிகளிடத்திலும் நான் உன்னை ஒப்படைக்க மாட்டேன் என்பதற்கு நம் ஆத்துமாவை உண்டாக்கின, நமக்கு உயிரை உண்டாக்கி கொடுத்த ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தரிடத்தில் கர்த்தர் மேல் நான் ஆணையிடுகிறேன். சத்தியம் செய்து கொடுக்கிறார் ராஜா. கர்த்தர் மேல் ஆணையிட்டு, நான் உன்னை கொல்ல மாட்டேன், உன் எதிரிகளிடத்தில் ஒப்படைக்க மாட்டேன், உண்மையை சொல்லும் என்று எரேமியா தீர்க்கதரிசனிடத்தில் சிதேக்கியா ராஜா கேட்கிறார். யூதாவின் ராஜா இந்த சத்தியத்தை ரகசியமாய் சத்தியம் செய்கிறார் தீர்க்கதரிசியினிடத்தில். அப்பொழுது எரேமியா சொல்லுகிறார், நீர் பாபிலோன் ராஜா வரும் பொழுது, பாபிலோன் ராஜா வந்து தேசத்தை பிடித்து கொள்ள வருவார். அப்படி வரும் பொழுது அவரோடு கூட நீர் போய்விட்டால் உன்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். சிதேக்கியாவின் உயிர் காப்பாற்றப்படும், அவரது குடும்பமும் காப்பாற்றப்படும், இந்த பட்டணமும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட மாட்டாது. எதிரி வந்து பிடிக்கும் போது அவரோடு கூட போய்விடும். எதிர்த்து நிற்காதிரும், எதிர்த்து பேசாதிரும். அவர் நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து உன்னை பிடித்தால் நீர் அவரோடு கூட போய்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசியா சொல்லுகிறார், எரேமியா சொல்லுகிறார். நீர் பாபிலோன் ராஜாவோடு நீர் அங்கு போகாமல் இங்கேயே இருந்தால் கல்தையரிடத்தில் இந்த நகரம் பிடிக்கப்பட்டு போகும். கல்தையர் வந்து இந்த நகரத்தை பிடித்துக் கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் வந்து இந்த நகரத்தை சுட்டெரித்து போடுவார்கள். கல்தையர்கள் வந்து பட்டணத்தை அக்கினியால் கொளுத்தி விடுவார்கள். நீரும் அவர்களுக்கு தப்பி போவதில்லை. கல்தையரிடத்தில் நீரும் தப்பித்துக் கொள்ள முடியாது, இறந்து விடுவீர், கொன்று போடுவார்கள். அதனால் பாபிலோன் ராஜா வந்து பிடிக்கும் போதே நீர் அவரோடு போய்விடும். நகரமும் பாதுகாக்கப்படும், நீரும் பத்திரமா இருக்கலாம், உன் குடும்பமும் பாதுகாக்கப்படும் என்று எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தர் இங்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார். எவ்வளவு இரக்கம் உள்ளவர் கர்த்தர்! இந்த வேத பகுதியை நமக்கு ஒரு ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. துன்மார்க்கம் துன்மார்க்கம் என்று பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டே இருந்த இஸ்ரவேலருக்கு தினந்தோறும் தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொல்லியது மட்டுமல்லாமல், கடைசி வாய்ப்பு வரை சொல்லி நியாயத்திற்கு கொடுக்க போகிறேன், இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அப்பொழுதாவது மனம் திரும்புவார்களா என்று பார்க்கிறார் கர்த்தர். கேட்கவில்லை. திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்து கடைசியாக எதிரியின் இடத்தில் ஒப்படைக்கிறார். அப்படி ஒப்படைத்த பின்பும் கூட அவர்களுக்கு இரக்கத்தை காட்டுகிறார். ஏனென்றால் தம்முடைய ஜனங்களாம் கர்த்தர் அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். பாருங்க, எந்த அளவுக்கு அவர் அன்பு இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்திருக்கிறார் என்றால், கல்தேயர் வந்தால் ராஜாவையும் நகரத்தையும் கொளுத்தி போடுவார்கள், அழித்து விடுவார். அதனால் அதற்கு முன்பாக பாபிலோன் ராஜாவை அனுப்புகிறார். பாபிலோன் ராஜா வந்தால் சிறைபிடித்துக் கொண்டுதான் போவார் ஜனங்களை. தேசத்தை வேறு ஒரு ராஜாவை வைத்து ஆள செய்வார். ஏனென்றால் பாபிலோன் ராஜா முதலில் வந்த போது சிதேக்கியாவை ராஜாவாய் வைத்ததே அவர்தான். ஆனால் சிதேக்கியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் தங்கள் பிரபுக்களோடு சேர்ந்து கொண்டு தன்னை ராஜாவாக நியமித்த நேபுகாத்நேச்சாரை எதிர்க்க தொடங்கினார். அதன் விளைவாக தான் மீண்டும் நேபுகாத்நேச்சார் ராஜா சிதேக்கியாவை பிடித்து கொண்டு போகும்படி, எனக்கு எதிராக புஸ்தகத்தை பார்க்கும்போது அநேக காரியங்கள் வெளிப்படும். சிதேக்கியா அநேக காரியங்கள் நேபுகாத்நேச்சாருக்கு, தன்னை ராஜாவாக நிறுத்திய ராஜாவுக்கு விரோதமாய் செயல்படுகிறார். தங்கள் ஜனங்களோடு யூதர்களோடு சேர்ந்து கொண்டு இவர்களே ஏற்கனவே நேபுகாத்நேச்சாருக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். அடிமைகளாய் இருந்து கொண்டு எதிர்த்து கொண்டிருக்கலாமா? அதன் விளைவாக இன்னும் அப்படி செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லியும் மீண்டுமாக செய்தது நிமித்தம் மீண்டும் நேபுகாத்நேச்சார் ராஜா அங்கு வருகிறார். இப்பொழுது சிதேக்கியாவை சிறைப்பிடித்துக் கொண்டு போக வருகிறார். ஆனால் இப்பொழுது அந்த எதிரியோடு போய்விடாவிட்டால் கல்தேயர் வந்து உன்னை முற்றிலுமாய் அழித்து போடுவார்கள். நேபுகாத்நேச்சார் ராஜாவை முதலில் அனுப்பி இவர்கள் உயிரை காப்பாற்றி பட்டணத்தையும் காப்பாற்ற ஒரு சிறு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார்.
இப்பொழுதாவது இவர்கள் கீழ்ப்படிந்தால் காப்பாற்றிக் தங்களை. ஆனால் என்ன செய்கிறார்கள்? தீர்க்கதரிசி மூலமாக செய்தியும் வந்துவிட்டது சிதேக்கியாவுக்கு, யூதாவின் ராஜாவுக்கு. இப்படி எரேமியா சொன்னதும் சிதேக்கியா ராஜா ஒரு காரணம் சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில். அதாவது, நேபுகாத்நேச்சார் என்னை பாபிலோன் ராஜா என்னை பிடித்து கொண்டு போன பின்பு அங்கு ஏற்கனவே பிடித்து கொண்டு போன யூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் கொண்டு போய் விட்டு என்னை பரியாசம் பண்ண விட்டு விடுவார்களோ என்று பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் உண்டு. இந்த காரியத்தை குறித்து சிம்சோனின் புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். அதாவது, ஒரு ராஜாவை பிடித்து கொண்டு வந்து விட்டால் அவர்களை சும்மா விட மாட்டார்கள். அவர்களை துன்புறுத்தி அவர்கள் கண்களை பிடுங்குவது போன்ற காரியங்களை செய்து அவர்களை கோமாளியாக்கி, ஒரு ராஜாவா இருந்த ஒரு மனிதனை, மிக கேவலமான செயல் இது, இப்படி கொடூரமான மனிதர்களின் செயலா இருக்கிறது. ஒரு ராஜாவா இருந்த ஒரு மனிதனை கொடுமைப்படுத்தி வித்தை காட்ட சொல்வது, கோமாளி போல வேஷம் செய்ய செய்வது, கிண்டல் பண்ணுவது, ஓடி போய் அடிப்பது, நடுவில் வைத்து பலர் சூழ்ந்து கொண்டு அவரை அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி கொண்டு அதை பார்த்து ரசிப்பது, சந்தோஷப்பட்டு பொழுதுபோக்காக பயன்படுத்துவது. ஒரு குரங்கை பார்த்து வித்தை காட்டி அதை வேடிக்கை பார்த்து ரசிப்பார்கள் அல்லவா, அது போல ஒரு ராஜாவை அந்த அளவுக்கு அவமானப்படுத்துவது. இப்படி என்னை செய்து விடுவார்களோ என்று பயப்படுகிறேன். பாபிலோன் ராஜாவின் இடத்தில் போனால் இப்படி செய்து விடுவார்களோ என்று எனக்கு பயமா இருக்கிறது என்று சிதேக்கியா சொல்லுகிறார். இப்படி சிதேக்கியா சொன்னதை கேட்ட எரேமியா ஐயா, அப்படியெல்லாம் நடக்காது. அவர்கள் உம்மை கொண்டு போய் நீர் நினைப்பது போல பரியாசம் பண்ணலாம் விடமாட்டார்கள். அப்படி நடக்காது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு நீர் கீழ்ப்படிந்தால் உமக்கு நன்மை உண்டாகும், உம்முடைய உயிர் பிழைக்கும், உமக்கு நல்லது நடக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று எரேமியா ஐயா சிதேக்கியாவின் இடத்தில் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவின் இடத்தில் நான் என்ன ஆனாலும் இங்கேயே இருப்பேன், அங்கு போக மாட்டேன் என்று சொன்னால், அப்படி நீர் முடிவெடுத்தால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன செய்ய போகிறார் என்று காது கொடுத்து கேள். கர்த்தருடைய வார்த்தையை மீறினால் என்ன நடக்கும் என்று கேட்டுக்கொள்ளும் என்று சொல்லி இந்த காரியங்களை சொல்லுகிறார். அப்படி இங்கேயே இருந்தால் யூதாவின் ராஜாக்களின் வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாரும், மீதியா இருக்கிற பெண்கள் எல்லாரும் நேபுகாத்நேச்சார் ராஜாவின், பாபிலோனின் ராஜாவின் பிரபுக்களிடத்தில் கொண்டு போய் விடப்படுவார்கள். அவர்கள் பெண்களை பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். யூதா ராஜாவின் அரண்மனைகளில் இருக்கிற பெண்களை எதிரிகள் வந்து பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். இப்படி நடந்த பின்பு அந்த கொண்டு போகப்பட்ட ஸ்திரீகள், பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களே உம்மை குறித்து சொல்லுவார்கள். எந்த பிரபுக்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு இப்படி எங்கள் ராஜா நடந்தாரோ அவரை சிக்கலில் மாட்ட வைத்து விட்டு, இப்படிப்பட்ட துன்பமான நிலைக்கு அந்த பிரபுக்களை தள்ளி விட்டு விட்டு இப்பொழுது அவர்கள் விலகி கொண்டார்கள். அதாவது, சிதேக்கியா பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் பாபிலோனின் ராஜாவுக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கிறார். இதை இந்த பெண்களே சொல்லுவார்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். உம்முடைய எல்லா ஸ்திரீகளையும், உங்களுடைய எல்லா பெண்களையும், உங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் கல்தேயரிடத்தில் கொண்டு போய் விடுவார்கள். உம்முடைய ஸ்திரீகளையும் உம்முடைய பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். உண்மையும் அவர்கள் நிச்சயமாய் பிடிப்பார்கள். அவர்களிடமிருந்து தப்பிக்க முயற்சித்தாலும் உங்களால் தப்பிக்க முடியாது. இந்த நகரம் சுட்டரிக்கப்படுவதற்கு நீரே காரணமாகிவிடுவீர். உம்முடைய செயல்களினால் இந்த நகரம் சுட்டரிக்கப்படும், நீரே காரணமாகி விடுவீர் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதாவது, சிதேக்கியா பாபிலோன் ராஜாவின் இடத்தில் மாட்டாமல் தப்பித்துக் கொண்டு ஓட வேண்டும் என்று நினைத்தால் தீமை நடக்கும். நீர் இறந்து உண்மையை அழித்து விடுவார்கள், குடும்பத்தை அழித்து விடுவார்கள், தேசத்தையும், அதாவது நகரத்தையும், எருசலேம் நகரத்தையும் சுட்டெரித்து போடுவார்கள். தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்யாமல் சிறைப்பிடித்தால் அங்கே போங்கள் என்று எரேமியா ஆலோசனை சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு நல்ல காரியத்தை ஐயா சொல்லுகிறார். இதை கேட்ட பின்பு சிதேக்கியா ராஜா சொல்லுகிறார், என்னிடத்தில் நீ சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம்
வேறு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. நீ அப்படி சொல்லாமல் இருந்தால் நான் உம்மை கொல்ல மாட்டேன். நீர் சாக மாட்டீர் என்று சொல்லுகிறார். யாரு எனக்கு தெரிவித்த கர்த்தருடைய இந்த வார்த்தைகளை வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம். சொன்னால் உன்னை கொன்று போடுவேன். சொல்லாமல் இருந்தால் நீ சாவதில்லை என்று சிதேக்கியா ராஜா சொல்லிவிடுகிறார் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில். அது மட்டுமல்லாமல் சிதேக்கியா ராஜா இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறார். நான் போன பின்பு, நான் இப்பொழுது பேசிவிட்டு நான் போய்விடுவேன். நான் போன பின்பு பிரபுக்கள் வந்து உன்னிடத்தில் ராஜாவினிடத்தில் என்ன பேசிக் கொண்டிருந்தாய் என்று கேட்பார்கள். அப்படி கேட்டால் நீ அவர்களிடத்தில் ஒன்றும் சொல்லாதே. இப்பொழுது நான் பேசிய காரியங்களை சொல்லாதே. அதற்கு பதிலாக என்னை மீண்டும் யோனத்தான் வீட்டிற்கு அனுப்பாதிரும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் ராஜாவினிடத்தில் என்று சொல். நான் பேசிய காரியங்களை சொல்ல வேண்டாம் என்று சிதேக்கியா ராஜா சொல்லுகிறார். பிரபுக்கள் வந்து நான் போன பின்பு வந்து கேட்பார்கள் என்ன பேசினாய் என்று. உண்மையை சொல்லக்கூடாது. நாம் பேசிய காரியங்களை சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக யோனத்தான் வீட்டிலிருந்து என்னை தப்புவிக்கும்படி கேட்டுக்கொண்டேன் என்று சொல் என்று சிதேக்கியா ராஜா சொல்லிக் கொடுக்கிறார். நான் யோனத்தான் வீட்டிற்கு திரும்பி போய் அங்கு நான் துன்பப்பட்டால் நான் செத்து போய் விடுவேன். அதனால என்னை அங்கு அனுப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் வைத்தேன் என்று சொல் என்று சொல்லுகிறார். சொல்லிக் கொடுக்கிறார் சிதேக்கியா ராஜா. ராஜா சொல்லியது போலவே ராஜா சென்ற பின்பு அங்கிருந்த பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து எல்லாரும் வந்து எரேமியாவினிடத்தில் கேட்கிறார்கள். ராஜாவினிடத்தில் என்ன பேசிக் கொண்டிருந்தாய் சொல் என்று. அதற்கு எரேமியா ராஜா சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளையே சொல்லிவிட்டார். அதாவது என்னை யோனத்தான் வீட்டிற்கு அனுப்ப வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் கேட்டுக்கொண்டேன் என்று சொன்னார். அப்படியே இந்த இடத்தில் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இந்த வேத பகுதிகளை தியானிக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி பொய் சொன்னார் என்பது போல மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது. அதாவது தீர்க்கதரிசி என்பவர்கள் பரிசுத்தமானவர்கள், உண்மையை பேசுகிறவர்கள். எரேமியாவும் அப்படிப்பட்டவர் தான். பரிசுத்தமான உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்கிறார். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கவனிக்கும் பொழுது ஒரு காரியம் ராஜா சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்லி இருக்கிறார். யோனத்தான் வீட்டிற்கு என்னை அனுப்பாதிரும் என்று ராஜா சொல்ல சொன்னால் அப்படியே நான் சொல்லிவிட்டேன். ஆனால் உண்மை இவர் பேசியது அல்லவா? இவர் பேசிய காரியங்கள் பல காரியங்கள் பேசினார். அதை சொல்லாமல் இப்படி மாற்றி சொல்லிவிட்டாரே. அப்படியானால் எரேமியா தீர்க்கதரிசி பொய் பேசி இருக்கிறார் என்று தோன்றுகிறது. ஆனால் உண்மை அது இல்லை. எரேமியா 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 2 அதிகாரங்களுக்கு முற்பட்ட இந்த அதிகாரத்தின் வசனத்தில் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனித்து பார்த்தோம். எரேமியா 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உண்மையாக எரேமியா இந்த விண்ணப்பத்தை சிதேக்கியா ராஜாவை நோக்கி செய்கிறார். உண்மைதான். அவர் இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பே அல்லது பேசும் பின்பாக இருக்கலாம், முன்போ பின்போ. அதே சமயத்தில் சிதேக்கியாவினிடத்தில் இவர் கேட்கிறார், யோனத்தான் வீட்டுக்கு என்னை அனுப்பாதிரும், நான் அங்கு போனால் செத்து போவேன் என்று கேட்கிறார். 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீ என்னிடம் பேசுற இந்த வார்த்தைகளை சொல், மற்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் என்ற பொருள் சிதேக்கியா ராஜா சொல்லியிருக்கிறார். அதையேதான் எரேமியா சொல்லியிருக்கிறார். எரேமியா பொய் பேசவில்லை, பொய் சொல்லவில்லை, உண்மையை தான் சொல்லியிருக்கிறார். எல்லா காரியத்தையும் சொல்லாமல் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்கிறார். அதை பாவம் என்று சொல்ல முடியாது. இப்படி எரேமியா அந்த பிரபுக்களுக்கு பதில் சொன்னதும் தன்னை காப்பாற்றும்படிதான் இவர் விண்ணப்பித்திருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் அமைதியாய், பெரிதாய் எந்த பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாய் போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் எரேமியாவுக்கு எதிரியாய் செயல்பட்டவர்கள். அதனால் அவர்கள் போய்விட்டார்கள். இவ்வளவுதானா, சரி போ என்று போய்விட்டார். இப்படியாக எரேமியா தீர்க்கதரிசி காவற்சாலையின் முற்றத்திலே எருசலேம் பிடிக்கப்படும் வரைக்கும் அவர் அங்கேயே இருந்தார். எருசலேம் அந்நியரால் பிடிக்கப்பட்ட பின்பும் அங்கேயேதான் இருந்தார். அவர் அந்த இடத்தை விட்டு வேற எங்க. இந்த இடத்தில் எரேமியா காவலில் இருந்தது கூட பாதுகாப்புக்காக என்று சொல்லலாம். ஒரு விதத்தில் அவர் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தார். அதை நாம் வரவேற்கவில்லை. அவர் துன்பம் அனுபவித்தது சரி என்று சொல்ல முடியாது, அது பாவம். அப்படி அல்ல. ஆனால் அதிலும் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். துன்மார்க்கர் கையில் அகப்பட்டு, ஏனென்றால் பலர் எரேமியாவுக்கு விரோதிகள் இருந்தார்கள். அவர்கள் வந்து எரேமியாவை கொன்று போடாதபடிக்கு
ராஜாவினால் காவல் வைக்கப்பட்டது போல வைக்கப்பட்டாலும் காவல் சாலை சிறைச்சாலை என்பது ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசிக்கு பாதுகாப்பாய் அமைந்தது. இதுவும் நன்மைதான். பல நேரங்களில் இப்படி பலருக்கு நடப்பதுண்டு. எரேமியா பாதுகாக்கப்பட்டார், பத்திரமாய் இருந்தார். எல்லோரையும் பிடித்துக் கொண்டு போகும்போது சிறைச்சாலையில் இருப்பவர்களை தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்று ராஜாக்கள் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். எரேமியாவை பிடிக்கவில்லை. இப்படியாக நடந்தது. கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், தம்முடைய ஜனங்களை என்றும் காக்கிறவர். கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் நமக்கு நன்மையை கொடுக்கும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறும் போது அது நிச்சயம் நம்மை பொல்லாப்புக்குள் தள்ளிவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம், அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். எரேமியா 39ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் சுமார் 2400 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த காரியமாயிருக்கிறது. இந்த சம்பவங்களை படிக்கும்போது நாம் நம் வாழ்க்கைக்கு தேவையான பல ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மிக சிறந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். வேதாகமம் முழுவதும் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த வேத பகுதியில் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தீர்க்கதரிசி வைத்து அவருடைய காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யூதா தேசத்தில் சிதேக்கியா அரசாண்டு கொண்டிருந்தார். அவருடைய அரசாங்க 9வது வருடத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டபடி இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமல் போனதை நிமித்தம் பலமுறை எச்சரித்தும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அவர்களுக்கு நியாயம் தீர்க்கும்படியாக, அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக, கடைசி வரை மனம் திருந்தாததினால் அவர்களை தண்டிக்கும்படியாக கர்த்தர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ராஜாவை யூதா தேசத்திற்கு முற்றுகை போட, அதாவது யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டார். கர்த்தர் அனுமதி கொடுத்து விட்டார். அதாவது நாம் தீமை செய்யும் போது பொல்லாத மனிதர்களிடம் நாம் ஒப்படைக்கப்படுவோம். கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை விட்டு விலகி போகும். நாம் பரிசுத்தமாய் வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நாம் பாவம் செய்து பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விலகி போவார். அவர் பாவத்தில் பார்க்கக்கூடாத பரிசுத்த கண்களை உடையவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்தால் கர்த்தர் நம்மை விட்டு விலகி போவார். கர்த்தர் இல்லாத இடத்தில் சாத்தான் நிச்சயமாய் அவன் இருந்து விடுவான். அவன் தங்கி விடுவான். இதற்கு உதாரணம் சவுல் ராஜாவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், அந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை மீறினதை நிமித்தம் பொல்லாத ஆவி அந்த மனிதன் மேல் இறங்கிய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகி விட்டார் என்றும் பொல்லாத ஆவி அந்த மனிதனை பிடித்தது என்றும் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இஸ்ரவேலர்கள் எரேமியாவின் காலத்தில் சிதேக்கியா ராஜா யூதாவை ஆண்டு கொண்டிருந்த பொழுது நடந்த சம்பவம் இது. கர்த்தரை எச்சரித்தும் இவர்கள் தவறு செய்ததினால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போட்டார்கள். முற்றுகை போடுவது என்றால் என்ன என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதாவது வீட்டை சுற்றி காம்பவுண்ட் கட்டுவது போல எருசலேம் நகரத்தை சுற்றி அந்த காலத்தில் பட்டணத்தை சுற்றி காம்பவுண்ட் கட்டியிருப்பார்கள். மிக பெரிய கற்களால் 12 அடி அகலத்துடன் மிக உயரமான மதில் சுவராய் இருக்கும். அதற்குள் யாரும் வந்து விட முடியாது. அப்படிப்பட்ட மதில் சுவர் கட்டப்பட்டு இருந்தது. நேபுகாத்நேச்சார் சிதேக்கியா ராஜாவின் 9ஆம் வருஷத்தில் 10ஆம் மாதத்தில் அவர் முற்றுகை போட்டு அந்த மதில் சுவரை இடிக்க தொடங்குகிறார்கள். சுமார் 18 மாதங்கள் அவர்கள் அதை இடிக்கிறார்கள். அதன் பின்பு அந்த எருசலேம் மதில் சுவரை திறப்பு விழுகிறது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவரது எல்லா இராணுவமும் சேர்ந்து வந்து அவர்கள் அங்கு முற்றுகை போடுகிறார்கள். இப்படி முற்றுகை போட்ட பின்பு 18 மாதங்கள் கடந்து போகிறது. மதில் சுவரை இடித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அதன் பின்பு 18வது மாதத்தில், அதாவது
சிதேக்கியா ராஜா அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது மதில் சுவரில் திறப்பு வருகிறது. அதன் வழியாக எல்லோரும், அதாவது வெளியில் முற்றுகை போட்டிருந்த பாபிலோன் ராஜாவின் சேனைகள் 6 பிரபுக்களும் மற்ற எல்லா பிரபுக்களும் சேர்ந்து கொண்டு அந்த மதில் சுவரை தாண்டி உள்ளே நடுவாசலுக்கு வருகிறார்கள். எருசலேமுக்குள் நுழைந்து விட்டார்கள். இப்படியாக அவர்கள் வந்து சேர்கிறார்கள். வந்து நுழைந்து அங்கு அட்டகாசம் செய்வதற்கு உள்ளே நுழைந்த பின்பு அங்கு மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்துவார்கள் நகரத்தாருக்கு. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் மற்ற எல்லா யுத்த மனுஷரும் இவர்கள் உள்ளே நுழைவதை பார்த்ததும் இவர்கள் உடனே புறப்பட்டு, உள்ளே இருந்தவர்கள், ராணுவ வீரர்கள், ராஜா எல்லாரும் புறப்பட்டு வெளியே தப்பித்துக் கொள்ளும்படியாக, இவர்கள் கைகளில் மாட்டாமல் தப்பித்துக் கொள்ளும்படியாக ஓடுகிறார்கள். அதாவது 2 மதில் சுவர்கள் இருக்கிறது. அதன் வழியாக, நடுவில் இருக்கிற பாதையின் வழியாக ஓடி வயல்வெளியை சென்றடைகிறார்கள். வயல்வெளிக்கு சென்று தப்பித்து ஓடும்படியாக இவர்கள் போகிறார்கள். அப்படி அவர்கள் ஓடி போன போதும் கூட கல்தேயரின் இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து போய் அவர்களை பிடித்து விட்டது. அதாவது சிதேக்கியா ராஜாவையும் அவர்களது ராணுவ வீரர்களையும் பிடித்து விட்டு ஆமாஸ் தேசத்தின் ஊராகிய பாபிலோன் ராஜா இருந்த, நேபுகாத்நேச்சர் ராஜா இருந்த ரிப்லா என்ற நகரத்திற்கு சிதேக்கியாவை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியா ராஜாவுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறார், தண்டனை கொடுக்கிறார். அப்படி கொடுத்துவிட்டு அவர்கள் முன்னிலையிலேயே, அதாவது சிதேக்கியா ராஜாவின் முன்னிலையிலேயே ராஜாவின் குமாரர்களை பாபிலோன் ராஜா கொன்று போடுகிறார். யூதாவின் பிரபுக்கள் எல்லோரையும் அங்கே கொன்று போடுகிறார்கள், வெட்டி கொன்று போடுகிறார்கள். இப்படியாக அந்த இடத்தில் நடக்கிறது. ரிப்லாவில் கர்த்தருடைய வார்த்தை கடைசி வரைக்கும் கேட்காததினால் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளானார்கள். கர்த்தர் எவ்வளவோ எச்சரித்திருந்தேன், உன் உயிரை கொன்று விடுவார்கள், நீ அவர்களோடு போய்விடு என்று சொல்லி இருந்தும் கேட்கவில்லை. அதாவது சிதேக்கியா ராஜா அவருக்கு கொடுக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு வரைக்கும் கர்த்தர் கொடுத்து விட்டார். ஆனால் அவர் கேட்கவில்லை. தப்பித்துக் கொள்ளும் வழியை 1000 முறை சொன்னாலும் சிலர் கேட்க மாட்டார்கள். அப்படிதான் சிதேக்கியா ராஜா இருந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் என்றென்றும் காப்பாற்றப்படுவார்கள். ஆனால் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் எப்பொழுதும் எதிர்த்து கொண்டு அதற்கு பதில் பேசிக் கொண்டு இருக்கிறவர்கள் முடிவு ஆபத்தில் தான் முடியும். இதில் இந்த பாடம் நாம் கற்றுக்கொள்கிறோம். சிதேக்கியா ராஜா எத்தனை முறை எரேமியா தீர்க்கதரிசியினால் கர்த்தர் அவர் மூலமாய் பல முறை எச்சரித்தார். பல முறை, சுமார் 10 வருடங்கள் அரசாண்டு இருக்கிறார். அத்தனை வருடங்களும் எச்சரிப்பை பெற்றிருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. யூதாவின் பிரபுக்களை கொன்றது மட்டுமல்லாமல் சிதேக்கியா ராஜாவின் கண்களை குருடாக்கி அவருக்கு வெண்கல விலங்குகளை போட்டு இப்படியாக சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி ராஜா கட்டளையிட்டார். கல்தேயர்கள் ராஜாவின் அரண்மனையையும் அங்கிருந்த வீடுகளையும் அக்கினியால், எருசலேமையும் அக்கினியால் சுட்டெரித்து போட்டார்கள். இந்த வசனம் இந்த இடத்தில் இது நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக நடந்தது என்று இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி நடக்கும் என்று இதற்கு முந்தைய அதிகாரங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னால் அந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள் நிறைவேறிய இடங்களில் அப்படியே இருக்கும், அதே வார்த்தைகள் இருக்கும். ஏன் இது நடந்தது? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். சிதேக்கியா ராஜா, யூதாவின் ராஜா பிடிக்கப்பட்டார். கர்த்தருடைய மகாநகரமாகிய எருசலேம் நகரத்தில் மதில் சுவர் இடிக்கப்பட்டு எதிரிகள் உள்ளே நுழைந்து அங்கிருந்த ராஜாவை பிடித்தார்கள். ராஜகுமாரர்களை கொன்று போட்டார்கள், பிரபுக்களை வெட்டி போட்டார்கள், ராஜாவை குருடாக்கினார்கள், விலங்குகள் போடப்பட்டது, எருசலேம் நகரம் சுட்டரிக்கப்பட்டது, யூதா ஜனங்களின் வீடுகள் எரிக்கப்பட்டது. தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது என்றால்,
கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருந்தார். எந்தெந்த வீடுகளின் மேல் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இங்க இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்பது மிக துல்லியமாய் நடக்கும். மிக மிக துல்லியமாய் அக்யூரட்டாய் நடக்கும். உதாரணத்திற்கு, நாம் கம்ப்யூட்டரில் ஏதாவது கணக்கீடு செய்தால் மிக துல்லியமான பதிலை நமக்கு கொடுக்கும். நாம் கணக்கு போடும்போது, நாம மனக்கணக்கு போடும்போது சற்று தோராயமான பதிலை சொல்வோம். 2 சாணங்கள் புள்ளி வைக்கும் அளவுக்கு நாம் கணக்கிடுவது வழக்கம். ஆனால் நாம் கம்ப்யூட்டரில் கணக்கிடும் பொழுது அது மிக துல்லியமான, எத்தனை சாணங்கள் வேண்டும் என்றாலும் துல்லியமான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளும் அப்படிதான் மிக மிக துல்லியமாய் நிறைவேறும். துல்லியமாய் நிறைவேறும். கர்த்தர் சொன்னார், எந்தெந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டினார்களோ அந்த வீடுகள் சுட்டரிக்கப்படும். எருசலேம் நகரம் சுட்டரிக்கப்படும். எல்லாம் கர்த்தர் சொன்னது. இதில் இன்னொரு காரியம் என்னவென்றால், சற்று எரேமியாவை கவனித்தால் இன்னும் தெளிவாய் புரியும். எரேமியா என்ன தவறு செய்தார் என்று சிதேக்கியா பிரபுக்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். யூதாவின் பிரபுக்கள் தான் சேர்ந்து கொண்டு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் எரேமியாவை கொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். சிதேக்கியாவுக்கு விருப்பமில்லை என்றாலும் பிரபுக்களின் வார்த்தைக்காக ஒப்புக்கொண்டார். அதன் விளைவாக எரேமியா சிறையிடப்பட்டு துறவிலை போடுவதற்கு காரணமாய் அமைந்தது சிதேக்கியா ராஜாதான். அதன் பின்பு எபெத்மெலேக்கு வந்து காப்பாற்றுகிறார். எத்தியோப்பியன் அவர் வந்து காப்பாற்றுகிறார். ஏன் இது நடந்தது? சிதேக்கியாவுக்கு அவருடைய அதிகாரம் எங்கே போனது? அந்த பிரபுக்களின் பேச்சை, எந்த பிரபுக்களின் பேச்சை கேட்டு எரேமியாவை துறவிலே போட்டார்களோ அதே பிரபுக்கள் பாபிலோன் ராஜாவினால் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். நியாய தீர்ப்பு எப்படி கர்த்தர் கொண்டிருக்கிறார்? ஒரு தீர்க்கதரிசியின் மேல் ஒரு தீர்க்கதரிசியை துன்பப்படுத்தினால் என்ன ஆகும் என்பது இந்த இடத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நிறைவேறி இருக்கிறது. இது வரலாறு, கதையல்ல. தீர்க்கதரிசியை விலகிட்டு சிறையில் அடைத்தார்கள். இப்பொழுது யார் சிறைப்பட்டிருக்கிறார்? அதே ராஜா. ஒரு தீர்க்கதரிசிக்கு சமுதாயம் என்ன மதிப்பு கொடுக்கிறதோ, எப்படியெல்லாம் துன்பப்படுத்துகிறதோ, அந்த துன்பங்கள் எல்லாம் அந்த தேசம் முழுமைக்கும் வரும். இது பல இடங்களில் ஆதாரமா இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் மிக தெளிவாய் நமக்கு இந்த பாடத்தை கற்றுக்கொடுக்கிறது. கர்த்தருடைய ஊழியர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் வாயை திறக்கவே கூடாது. பயந்து நடுங்க வேண்டும். அவர்கள் தவறு செய்தால், ஒருவேளை தீர்க்கதரிசிகள் தவறு செய்தால் என்றால் அது நமக்கு தெரிகிறது என்று வைத்துக் கொள்வோம். நமக்கு தோன்றுகிறது இந்த தீர்க்கதரிசி தவறு செய்கிறார் என்று. நாம் தீர்க்கதரிசிகளா? தீர்க்கதரிசன அபிஷேகம் நம்ம மேல் இருக்கிறதா? அவர்கள் செய்வது தவறு என்று சொல்லும் அளவுக்கு நமக்கு அந்த அபிஷேகம், அந்த தகுதி இருக்கிறதா? வேதாகமத்தை முழுமையாய் படித்திருக்கிறோமா? கர்த்தரோடு சஞ்சரித்திருக்கிறோமா? கர்த்தரை பார்த்திருக்கிறோமா? பேசி இருக்கிறோமா? கர்த்தருடைய குரலை கேட்டு இருக்கிறோமா? ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றிருக்கிறோமா? தீர்க்கதரிசிகள் என்றால் இதெல்லாம் பெற்றவர்கள். அவர்களை நாம் நிதானிக்க வேண்டும் என்றால், அவர்களை ஆராய்ந்து அவர்களுக்கு நாம் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றால், இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கெட்டவர்கள், இவர்கள் செய்வது தவறு என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை நெருங்கி வாழ்கிறோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படைந்திருக்கிறோம்? அவரை பார்த்திருக்கிறோமா? இப்படி எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் வாயில் என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் சொல்வது, மனதில் என்ன நினைவு வந்தாலும் அதையெல்லாம் சொல்வது, இவர்களுக்கு இப்படியெல்லாம் நடக்காது. ஒன்றை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் படைத்த சர்வ லோகத்தில் ஒரு லோகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சர்வலோகத்தையும் அவர் படைத்தார். ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைதான் கர்த்தர் செய்வார்.
இதை செய்ய மாட்டார் என்ற வரையறையே கர்த்தருக்கு கிடையாது என்பதை புரிந்து கொள்வார். கர்த்தர் இப்படிதான் பேசுவார், இப்படிதான் சொல்லுவார், இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். இப்படி எந்தவித கட்டுப்பாட்டுகளுக்குள்ளும் கர்த்தரை அடக்க முடியாது. அவர் சர்வ வல்லமை உடையவர். அவர் சர்வலோகத்தின் அதிபதி. அவர் எதையும் செய்வார், எப்படியும் செய்வார். அதை நாம் நிதானிக்க முடியாது. அவர் ஞானத்தை, அவர் செயல்களை நிதானிக்கும் தகுதி நமக்கு கிடையாது. நமக்கு தோன்றலாம், இன்று கர்த்தர் இதை செய்தார், சரி, நாளை அப்படியே அந்த காரியத்தை செய்வார் என்று சொல்ல முடியாது. மோசே ஐயா இப்படி ஒரு தவறு செய்து அவர் தண்டனை பெற்றுக் கொண்டார். முதல் முறை மோசேயாவின் இடத்தில் கர்த்தர் முதல் முறை கண்மலையை அடி என்றார். இவரும் அடித்தார், தண்ணீர் வந்தது. இரண்டாவது முறை கண்மலையின் இடத்தில் பேசு என்றார். இவர் போய் முன்பு போல அடித்தார். இந்த முறை கர்த்தர் சொன்னது பேசு என்று. மாறுபடுகிறது அல்லவா கர்த்தருடைய கட்டளை. இவர் இப்படிதான் என்று நாம் முடிவு செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை மீறி இவர் கண்மலையை அடித்ததுதான் அது தவறாய் போயிற்று. அதன் விளைவு அவர் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. கானானை பார்த்தார், மலையின் மேல் ஏறி உள்ளே போக முடியவில்லை, இறந்து விட்டார். இப்படி நாம் உணர்ந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. எந்த வரையறைக்குள்ளும் நாம் கர்த்தரை அடக்கிவிடக்கூடாது, அடக்கிவிட முடியாது. அவரை முழுமையாய் நிதானித்துக் கொள்ள முடியாது. கர்த்தரை புரிந்து கொள்ள முடியும், கொஞ்சம் கொஞ்சம், துளி அளவு, நம் மூளைக்கு, நம் சிந்தைக்கு தெரிந்த அளவு புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். முடிந்தவரை காலம் முழுவதும் புரிந்து கொள்ள முயற்சி செய்து செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கடல் நீரை நம்மால் குடிக்க முடியாது. ஒரு கிணற்று நீரை முழுவதும் நம்மால் குடிக்க முடியாது. அதற்காக தினமும் தண்ணீர் குடிக்காமல் இருக்கணுமா? என்னால் முடியாது என்று அன்றாட தேவைக்கு நாம் எவ்வளவு தண்ணீர் தேவையோ அதை குடித்துக் கொள்கிறோம். அது போலதான் கர்த்தருடைய வல்லமையை முழுமையாய் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நாம் அதை தேடாமல் இருக்கக்கூடாது. அன்றாடும் நம்மால் முடிந்த வரைக்கும் கர்த்தரின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வல்லமையை அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ளவும் வேண்டும். ஆனால் அது இவ்வளவுதான் என்று நிர்ணயித்து விடக்கூடாது. அது நம்மால் முடியாது. அது எல்லை இல்லாதது கர்த்தருடைய வல்லமை. கல்தேயர் எருசலேம் நகரத்தில் மதில் சுவரையும் எடுத்து போட்டு விட்டார்கள். எருசலேமை சுட்டரித்தார்கள். எருசலேம் நகரத்தாரின் வீடுகளை சுட்டரித்தார். எருசலேமில் மதில் சுவரையும் இடித்து போட்டார்கள் கல்தேயர். நகரத்தில் தங்கி இருந்த மற்ற மனிதர்களையும் அந்த இராணுவ வீரர்களை அண்டிக் கொண்டு தங்களை காப்பாற்றும்படியாக எதிரிகளிடம் தாங்களாக போய் தங்கி கொண்டவர்களையும் மீதியான ஜனங்களையும் காவல் சேனாதிபதியாகிய நேபுசரா பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு போய்விட்டார். காவல் சேனாதிபதியாய் இருந்தவர், ஒரு கேப்டனாக, ராணுவ கேப்டனாக இருந்த நேபுசரா என்கிற ஒரு மனிதர் இருந்தார். அவர்தான் யூத ஜனங்கள் எல்லாரையும் சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு போய்விட்டார். இப்படி நேபுசரா செய்யும் பொழுது அவர் இன்னும் சில காரியங்களை செய்கிறார். யூதா தேசத்தில் ஏழைகளாய் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஜனங்களை அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்களுக்கு வயல் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுத்து ஏழைகளாய் மிகவும் அடித்தட்டு மக்களாய் இருந்த ஜனங்களை அங்கே வைத்துவிட்டு, ஏனென்றால் பிரபுக்கள் எல்லாம் இருந்தால் எல்லாரும் சேர்ந்து கொண்டு புதிய ராஜாவை உருவாக்கி விடுவார்கள். அதனால் மிகவும் எளியவர்களாக ஏழ்மை நிலையில் இருப்பவர்களை பார்த்து அவர்களுக்கு வயல் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுத்து அவர்களுக்காக கொடுத்து நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லிவிட்டு நேபுசரா போய்விட்டார். மற்றவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு சிறை கைதிகளாக போய்விட்டார். இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, இத்தனை கொடுமைகள், சுட்டரிக்கப்படுகிறது நகரமே.
அநேகர் சிறை கைதிகளாய் போகிறார்கள். ராஜாவின் பிரபுக்கள் கொல்லப்படுகிறார்கள், வெட்டி கொல்லப்படுகிறார்கள். ராஜகுமாரர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அதே தேசத்தில் இருந்த ஏழைகளுக்கு வயல் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் இலவசமாய் கிடைக்கிறது. அவர்கள் சந்தோஷமாய் அனுபவிக்கும்படியாக இதுவும் ஒரு பகுதியாக நடக்கிறது. இது என்னவென்று சொல்வது? அப்படிப்பட்ட ஒரு நிலை. கர்த்தர் எதையும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலைகளையும் பார்க்காமல் செய்ய அவரால் முடியும். இந்த சூழ்நிலை இருந்தால்தான் இது நடக்கும் என்றெல்லாம் இல்லை. கர்த்தர் நினைத்தால் எதையும் எப்போதும் செய்வார். இதற்கு இந்த செய்தி மிகவும் ஆழமாய் இருக்கிறது, சான்றாய் இருக்கிறது. பின்பு இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேபுகாத் நேச்சார் ராஜா நேபுசராவிடம் சொல்லுகிறார். அதாவது பாபிலோனின் ராஜா நேபுசரா எனும் காவல் சேனாதிபதியிடம் சொல்லுகிறார். அவர்தான் எருசலேமில் எல்லா ஜனங்களையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறார். இந்த யுத்தங்களை செய்கிறவர் நேபுகாத் நேச்சார் ராஜாவின் சார்பாக செய்து கொண்டிருக்கிற ஒரு சேனாதிபதியா இருக்கிறார். அவரிடம் ராஜா சொல்லுகிறார், நீ எந்தெந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ராஜா சொல்லுகிறாரோ அதை தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதாவது ராஜா நேபுகாத் நேச்சார் ராஜா சொல்லுகிறார், எரேமியாவுக்கு நீ எந்த ஒரு பொல்லாப்பும் செய்யாதே, தீமை செய்து விடாதே. எரேமியாவை அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் விருப்பப்படி அவருக்கு வேண்டியதை கேட்டு செய், அவருக்கு உதவி செய், அவருக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாதே என்று நேபுகாத் நேச்சார் ராஜா சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபை தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு கிடைக்கிறது. கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அதாவது எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நடக்கிறது. அதாவது எருசலேம் பிடிக்கப்படும், இப்படியெல்லாம் நடக்கும், இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லிவிட்டு உன்னை நான் பாதுகாப்பேன் என்று எரேமியாவுக்கு சொல்லி இருந்தார் கர்த்தர் ஏற்கனவே. அது போலவே நடக்கிறது. நேபுகாத் நேச்சார் கண்களில் தயவு கிடைக்கிறது. நேபுசரா ராஜாவின் வார்த்தையின்படியே எரேமியாவை பாதுகாக்கிறார். எரேமியாவுக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவரை பாதுகாக்கிறார். சிறை கைதியாய் இருந்தவரை விடுதலை ஆக்குகிறார். ராஜா சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசி பத்திரமாய் பார்த்து கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீ செய் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட கட்டளை வருகிறது. அதே போல அந்த சேனாதிபதியும் செய்கிறார். எரேமியா பாதுகாக்கப்படுகிறார். அதே போல ராஜாவின் கட்டளையின்படியே காவல் சேனாதிபதியும் 4 பிரபுக்களும் மற்ற எல்லா பிரபுக்களும் எல்லாம் சேர்ந்து ராஜாவின் கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள். எரேமியாவை பாதுகாக்கிறார்கள், பத்திரமாய் சிறையிலிருந்து மீட்டெடுக்கிறார்கள். கெதலியா என்னும் ஒரு மனிதனை அழைத்து இவர்கள் இந்த பாபிலோனின் பிரபுக்களும் நேபுசராவும் சேர்ந்து எரேமியாவை அந்த கெதலியாவின் இடத்தில் ஒப்படைத்து இவரை அவர் எங்கு சொல்லுகிறாரோ அங்கு கொண்டு போய் அவரை பாதுகாத்து பத்திரமா வைத்து விடு என்று அவரை அனுப்புகிறார்கள். ஒரு ஆளை ஏற்படுத்தி அனுப்புகிறார்கள். ஏனென்றால் எரேமியா சிறையிருப்பில் இருந்திருக்கிறார். அவர் சரீரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு துணை வைத்து ஆளை அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி என்றால் மிகவும் சோர்ந்து போன நிலை, சரீரம் பலவீனமா இருந்திருக்கலாம். பாதுகாப்பாக கெதலியாவின் இடத்தில் ஒப்படைக்கப்படுகிறார். அவர் வீட்டிற்கு போய் ஜனங்களுக்குள்ளே எரேமியா இருக்கிறார். எரேமியா இந்த காவல் சாலையின் முற்றத்திலிருந்து இப்பொழுது வந்து விட்டார். ஆனால் அவர் அங்கு இருக்கும் பொழுதே, அங்கு காவல் சாலையில் காவல் வைக்கப்பட்டிருந்த போதே கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருகிறது. என்ன சொல்லுகிறார் கர்த்தர் என்றால், அதாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், எரேமியா துறவில் போடப்பட்ட போது எத்தியோப்பியன் ஆகிய எபெத்மெலேக் என்னும் மனிதர் வந்து ராஜாவினிடத்தில் பேசி, எரேமியாவுக்காக பரிந்து பேசி அவரை போய் கயிறு துணிகளை எடுத்துக்கொண்டு போய் துறவிலிருந்து மீட்டெடுக்கிறார். 30 பேர் ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் மீட்டெடுக்கிறார். இந்த நல்ல காரியத்தை செய்தவர் எபெத்மெலேக். அவரை குறித்து கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதாவது இந்த தேசத்திற்கு நான் நன்மையை அல்ல தீமையை வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவம் என்னவென்றால், எபெத்மெலேக்குக்கு வெளிப்படுத்தப்படுகிறது எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை. அதாவது எருசலேமுக்கு தீமை வரப்போகிறது, நன்மை அல்ல தீமையே நான் அனுப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்பொழுது அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்கள், அதாவது உன் கண்கள் முன்பாகவே இந்த தீமையெல்லாம் இந்த தேசத்துக்கு நடக்க போகிறது. அப்படி தீமையும் துன்பமும் வரும்போது, அதாவது எருசலேம் முற்றுகை போடப்படுவதற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. அப்படி தீமை இந்த தேசத்திற்கு வரும்போது எபிக்மலேக்குவே உன்னை நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் செய்த நற்காரியத்திற்கு, எபிக்மலேக்கு செய்த நற்காரியத்திற்கு, கர்த்தருடைய மனிதனை காப்பாற்றியதற்கு நானும் உன்னை தப்புவிப்பேன். இந்த தேசத்திற்கு துன்பம் வரப்போகிறது, எல்லோரும் சிறைப்பிடிக்கப்பட போகிறார்கள், தீயிட்டு கொளுத்தப்பட போகிறது. இத்தனை ஆபத்துகளில் இருந்தும் நான் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எபிக்மலேக்கு. எபிக்மலேக் என்னும் அந்த நல்ல மனிதருக்கு. நீ பயப்படுகிற மனிதர் கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. அதாவது எபிக்மலேக்கு பயந்து கொண்டிருந்திருக்கிறார். ஐயோ, இவ்வளவு துன்பம் நடக்கிறதே, நமக்கு என்ன ஆபத்து வருமோ என்று பயந்து கொண்டிருந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படுகிற மனிதரிடத்தில் நீ ஒப்பு கொடுக்கப்பட மாட்டாய், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு அவர் செய்த நன்மைக்கு கர்த்தர் அவரை காப்பாற்றுகிறார். உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னை நம்பினபடியினால் நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. உன் உயிர் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், எபிக்மலேக்கு கர்த்தரை நம்புகிறார், கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். எந்த ஒரு ஆபத்து சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் காப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள் வேண்டும். அந்த விசுவாசம் எபெத்மெலேக்குக்கு இருக்கிறது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினாலும் அவர் கர்த்தருடைய ஆவியால் வழிநடத்தப்படுகிறவராய் இருந்ததினால்தான் எரேமியாவை காப்பாற்றப் போகிறார். இப்படி நடந்தது நிமித்தம் அவர் செயல்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்ததினால் ஆபத்து காலத்தில் நான் அவனை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு திடீரென்று ஒரு கொள்ளை பொருள் நமக்கு கிடைத்தால், திடீரென்று எந்த காரணமும் என்று அதிக தங்கமோ பணமோ கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ, அது போல மனிதர்கள் பொன் பொருள் கிடைத்தால் திடீரென்று சந்தோஷம் அடைவேன். அது போல கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட உயிர் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போலிருக்கும், நீ பாதுகாக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் நல்லவர்களுக்கு அவர்கள் செய்த நன்மைக்கேற்ற நற்பலன்களை கொடுக்கவும் அறிந்திருக்கிறார். தவறு செய்கிறவர்களை தண்டிப்பதற்கு அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் நீதி உள்ளவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். உலக இச்சைகளை மறந்து நீதியின் பாதையில் நடந்து கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். நித்திய வாசியுடன் நிரந்தரமாய் வாழ்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம்.